அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான ஜூன் மாதம் 2024 ராசி பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சிம்ம ராசிக்கு 2024 ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, கோச்சாரம் ரீதியாக அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜூன் 2024 குரு பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூன் 1 முதல் ஜூன் 14 வரை சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் குருவோடு உங்களுக்கு ரிஷப ராசியில் இருப்பார். ஜூன் 14, 2024க்கு அப்புறமா சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். மற்றபடி கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜூன் 1 முதல் 14 வரை 2024 சிம்ம ராசிக்கு ஒரு பலனும், ஜூன் 14க்கு மேலே பலன்கள் மாறுபடும். இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ராசிநாதனாகிய சூரியன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் பெயர்ச்சி இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் உங்களுக்கு ஜூன் 14 வரைக்கும் ரிஷப ராசியில் இருப்பாங்க. ராசிநாதன் உங்களுக்கு சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா அப்படின்னா தொழில் செய்கிற இடத்துல நல்ல முன்னேற்றம் மற்றும் சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் நிம்மதியான ஒரு சூழல் அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். மற்றும் உங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்குறார் 7ஆம் இடத்துலேருந்து. ஆக மொத்தம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய தசாபுக்திகள் நல்லா இருந்துச்சுன்னா சனி பகவானால் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். கிட்டத்தட்ட உறவுகளும் உங்களுடைய நண்பர்களும் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். ஆனால் உங்களுடைய தசாபுக்தி நல்லா இல்லை அப்படின்னா உங்களுடைய உடல்நிலையில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் தசாபுக்தி எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானுடைய பார்வை உங்களோட ராசி மேலே விழுவதனால் அது மாறுபடும் ஒரு ஜாதகருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு செவ்வாய் மற்றும் குருவுடைய பார்வை கிடைக்கிறது. அதனால் தன வரவு, பண வரவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அபரிதமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது புது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல உங்களுக்கு நல்ல வருமானம் ஈட்டி தரும். அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீடு, மனை யோகம் கண்டிப்பாக உண்டு. இருக்கிற புதிய வீடு, மனை, வாகனம் வாங்குவதற்கும் இல்லை இருக்கிற வீடு, மனை, வாகனத்தை விற்று காசாக்கணும்னு நினச்சாலும் அதுவும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு 5ஆம் பாவகம், அதாவது உங்களுடைய 5ஆம் வீடு சிம்மராசிக்கு, அந்த வீட்டுக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய கிரகங்களுடைய பார்வைகள் உண்டு. அதனால் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு செலவுகள் உண்டு. அந்த செலவுகள் சுப செலவாக தான் இருக்கும். அதாவது அவர்களுடைய மேற்படிப்புக்காகவோ இல்லை அவர்கள் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்கிற மாதிரி வரும். அது சுப செலவுகளாக தான் பெரும்பாலும் இருக்கும். அது மட்டும் அல்லாமல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா 9 மற்றும் 10ஆம் இடத்துல குரு பகவான், சூரியன் போன்ற கிரகங்கள் இருப்பதனால உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதனால உங்களுக்கு லக்குன்னு சொல்லக்கூடிய ஃபார்ச்சூன், ஃபேவர் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு அது மட்டும் அல்லாமல் புது நண்பர்களுடைய அறிமுகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நட்பு வட்டாரங்களை பார்த்து நீங்கள் இது பண்ண வேண்டும். ஏன்னா புது நண்பர்கள்னால நீங்கள் அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட பழகிறது நல்லது. அது மட்டும் அல்லாமல் பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன், ராகு போன்றவர்களுடைய பார்வை இருப்பதனால உங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம்.
சில நேரங்களில் உங்களுடைய தூக்கம் கெட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது சரியான நேரத்தில் உறக்கம் இல்லாத ஒரு 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 இது இருக்கும். அது உங்கள் வேலை பளுவினால் இருக்கலாம், இல்லை உங்களுடைய மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய செயல்களினால் நீங்கள் நிறைய ட்ராவல், அதாவது பயணம் செய்ய வேண்டியது இருக்கும். அதுவும் நன்மைக்காக தான். பட் ஆனால் உங்களுடைய தூக்கத்தை ஒரு வாட்டி நல்ல நேரத்தும் நல்ல தூக்கம் கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணணும். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2024 பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதை நல்லா நீங்கள் பிரயோகிக்கிங்க. என்னிடத்தில் ஜோதிடம் பார்க்க விரும்பும் நேயர்கள் astrosciencerealm@gmail.com என்ற முகவரிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்து சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.